சிறுவனின் கண் சிகிச்சைக்காக கூடலூரிலிருந்து துரிதமாக செயல்பட்டு கோவை சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். ஹலோ, வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து விபத்தில் ஒரு கண்ணில் அடிபட்டு காயமடைந்த சிறுவனுக்கு துரித நேரத்தில் கோவை தனியார் கண் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் குழுவின் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் ஆம்புலன்ஸ் டிரைவரான பிரதீப் என்கிற குட்டன் கார் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இவரது நவநீதன் மகன் 11 வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி விடுமுறையானதால் தனது நண்பர்களுடன் நவநீதன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென எதிர்பாராத விதத்தில் நவநீதன் கீழே விழுந்தார். அப்போது தலையில் இருந்த மரக்கட்டையில் ஒன்று நவநீதன் கண்களில் பாய்ந்து நவநீதன் வழியாக துடித்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை அங்கிருந்து மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. நவநீதனுக்கு உடனடியாக கோவையில் சென்று மேல் சிகிச்சை அளித்தால்தான் காயம் அடைந்த கண்ணை காப்பாற்ற முடியும் என்ற கூறிய நிலையில் அங்கிருந்து பிரதீப் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியை நாடியுள்ளனர். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காயமடைந்த நவநீதனை ஏற்றிக் கொண்டு மின்னல் வேகத்தில் கோவை புறப்பட்டார். செல்லும் வழியில் வழிநெடுகிலும் அந்தந்த ஊர்களில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியுடன் பாதுகாப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த போக்குவரத்தில் மின்னல் வேகத்தில் ஆம்புலன்ஸை இயக்கி கோவை சென்றடைந்தார். சாதாரண நாட்களில் கூடலூரிலிருந்து கோவைக்கு 140 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டுமென்றால் சுமாராவது 6 மணி நேரம் ஆகும் என்பதால் தற்பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுமார் 3 மணி நேரத்தில் கோவை தனியார் மருத்துவமனையில் சென்றடைந்தார். சிறுவனின் கண் மருத்துவ சிகிச்சை 3 மணி நேரத்தில் அவர் கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகிற பொதுமக்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.